அண்மை செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களிடம் குற்றப்பத்திரிகை நகலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1,00,000 பக்கங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகை நகலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கைதான 27 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகியிருக்கின்றது. சுமார் 1,00,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையின் நகல் 27 பேருக்கும் காகித வடிவில் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக 27 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 27 பேருக்கும் குற்றப்பத்திரிகை நகலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 27 பேருக்கும் குற்றப்பத்திரிகை நகலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1,00,000 பக்கங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகை நகலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களிடம் குற்றப்பத்திரிகை நகலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கைதான 27 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்களிடம் குற்றப்பத்திரிகை நகலானது வழங்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாக இருக்கின்றது. சுமார் 1,00,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையின் நகல் 27 பேருக்கு காகித வடிவில் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 27 பேருக்கும் நவம்பர் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீடித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவானதை பிறப்பித்திருக்கின்றது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருந்த சூழ்நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக 27 பேர் இதுவரை கைதாகியிருக்கிறார்கள். கைதாகிய 27 பேருக்கும் குற்றப்பத்திரிகை நகலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1,00,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நகலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 27 பேருக்கும் நவம்பர் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.